அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் டிசம்பர் 25 உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று பாரத நாடு முழுவதும் இன்றைய தினம் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நல்லாட்சி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாடு முழுவதும் இன்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்ற சித்தாந்தத்தை வலியுறுத்தி ஆட்சி செய்த நம்முடைய வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளிலே தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை இன்று மத்திய பிரதேசத்திலே அவர் பிறந்த மாநிலத்தை துவக்கியுள்ளார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாரத நாட்டுக்கு நன்மை பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயம். வாஜ்பாய் அவர்கள் போபாலிலே மத்திய பிரதேசத்திலே சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து படித்து இந்த நாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்து RSS பிரச்சாரக்காக இருந்து சிறந்த கவிஞராக, சிறந்த எழுத்தாளராக, இந்த நாட்டினுடைய பிரதமராக 3 முறை இருந்தவர். 5 ஆண்டுகள் காங்கிரஸ் அல்லாத ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்று செய்து காட்டியவர். அதே மாதிரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தலைவ வழி போக்குவரத்து தங்க நாற்கர சாலை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். அனைவரு இல்லங்களிலுமே கேஸ் இணைப்பை கொண்டு வந்தவர். அனைவர் கைகளிலும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய செல்போன், அதனுடைய முதற்படியாக தொலைபேசியை, ஒரு காலத்துல எல்லாம் கோடீஸ்வரன் வீட்டுல மட்டும்தான் தொலைபேசி இருக்கும், மிகப்பெரிய அதிகாரி வீட்டுல மட்டும்தான் தொலைபேசி இருக்கும். ஆனா சாதாரண மக்கள் வீட்டில் தொலைபேசி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் நாயகன். அவருடைய பிறந்த நாளா 1 வருட காலத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே அரசு மருத்துவமனையிலே அந்த நேரத்திலே பிறந்த 3 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக அணிவித்திருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு வாஜ்பாய் போன்று வருங்காலத்திலே ஒரு மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்திருக்கிறோம். என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே மாநிலத்துறை பொருளாளர் அண்ணன் SRC சேகர்ஜி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சுப்பையன் அவர்களும் மற்றும் எண்ணற்ற சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் நல்லாட்சி தின வாழ்த்துக்கள். நன்றி.